அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் இந்த புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ எல்லாரும் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் வரப்போகிற ஃபேஸ் 2 மெட்ரோ திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் இந்த திட்டத்தை பற்றிய நிறைய அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் கடந்த 2007ஆம் ஆண்டில், அதாவது கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி தான் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தொடங்கி 8 வருஷம் கழிச்சு 2015 தான் முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம், அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் மெட்ரோ பார்த்தீங்கன்னா அந்த சேவையில் 2015 அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் தொடங்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சென்னை சென்ட்ரலிருந்து பரங்கிமலை வரைக்கும், விம்கோ நகர்லேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் மெட்ரோ ரயில் சேவைகள் 2 வழித்தடத்தில் இயக்குறாங்க. இதை தொடர்ந்து தான் சென்னை மெட்ரோவுடைய 2ஆம் கட்டம், அதாவது ஃபேஸ் 2 திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி மாதவரத்துலேருந்து சிப்காட்டுக்கும், கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும், மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஆகிய 3 வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் பணி பாதைகள் அமைக்கும் பணி ஸ்டார்ட் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசோட ஒப்புதலில் கிடைக்காம நமக்கு இருந்துச்சு இத்தனால. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா டெல்லியில் பிரதமர் மோடியை நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போன மாதம் 27ஆம் சந்திச்சிருந்தார். அதில் இந்த மெட்ரோ திட்ட பணிகள் பற்றி மத்திய அரசு நிதியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு மனு கொடுத்துருந்தாரு. இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா அக்டோபர் 3 மத்திய அமைச்சர் கூட்டம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் டெல்லியில் நடந்துச்சு. இந்த கேபினெட் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் 2 திட்டத்துக்கு. சென்னையில் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா மக்களுடைய, அதாவது பாப்புலேஷன் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது. வெளி மாநிலத்திலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சென்னைக்கு வேலைக்கு வராங்க. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால டிராஃபிக்கும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்னப்படும், இந்த MRTS, அதுக்கீழே தான் இந்த மெட்ரோலாம் வரும். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக பயன்படுத்தினா தான் இந்த மாதிரி கொஞ்சமாவது கட்டுப்படுத்த முடியுன்ற நோக்கில் தான் பார்த்திங்கன்னா மெட்ரோலாம் ஆரம்பித்து இந்தியாவிலலாம் பல நகரங்களில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்தபடி ஃபேஸ் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்களும் பயனடைவாங்க. கொஞ்சம் டிராஃபிக்லாம் இல்லாமல் மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாருமே வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும்போது டிராஃபிக் ஜாம் அதிகமாக இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த மெட்ரோலாம் பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஃபேஸ் 2 நமக்கு அப்புறம் கட்சதுனால இதுக்கு மேலே எல்லா வேலையும் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் மத்திய அரசுடைய நிதியும் அனுமதி தான் நமக்கு கிடைக்காம நம்ம நிதியை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது ஸ்டார்ட் ஆகி 2027ஆம் ஆண்டுக்குள்ளே இதை முடிச்சிடுவாங்க. அதாவது 2028 ஆப்ரேஷனலாக இருக்கும், ஃபங்க்ஷனலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபினெட் அப்ரூவலில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த டீட்டெயில்டாக அதை பற்றி நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு இது புரியும். என்னன்னா, ஸோ மத்திய நிதியமைச்சகம் இந்த செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தமாக 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டு செலவில் இது மத்திய அரசு திட்டமாகவே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை 2ஆம் கட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த திட்டத்தில் மதிப்பிடப்பட்ட திட்ட செலவில் சுமாராக 90% நிதி உதவி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பொறுப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இப்போ இது சென்ட்ரல் ப்ராஜெக்டாக மாறிட்டதுனால இதுக்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா 65% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2017 திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா இது 10% தான் யூனியன் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது 65% கிட்டத்தட்ட இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். 65% வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இது ஃபண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 65,000 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 33,593 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா மத்திய அரசு சில கடன் நிறுவனங்கள்கிட்டேருந்து வாங்கி நமக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 7,000+ crores சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாகவே நமக்கு கொடுப்பாங்க. ஸோ பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 20-25,000 கோடி மாநில அரசோடைய பங்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. மற்றும் அவங்க வாங்கி கொடுக்குற அந்த கடனும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் அடைப்பாங்க. மாநில அரசு அந்த கடனை அடைக்க தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஃபண்டட் ப்ராஜெக்ட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
எந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து கடன் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பெரும்பாலும் நிறைய ஸ்டேட்டில் இவங்க தான் வந்து கடனாக கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ இவங்கக்கிட்டே மத்திய அரசு அணுகி நிதி பெற்று தருவதற்கான எல்லா வேலையும் மத்திய அரசு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த திட்டத்தை பற்றின வீடியோ நாம் போன வருஷமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள் டீட்டெயில்டாக. அதாவது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட ஓவர்லே ஃபுல்லாக அதில் நான் கொடுத்துருப்பேன். ரொம்ப எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அந்த திட்டத்தில் எந்தெந்த ஸ்டேஷன் எந்தெந்த ரூட்லலாம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் அதில் குறிப்பாக போட்டிருப்பேன். அதை போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பர்பிள் லைன், ஆரஞ்சு லைன், ரெட் லைன், ஸோ இப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 3 லைன் வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ எப்படி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பர்பிள் லைன், க்ரீன் லைன் தான் இருக்குது, அந்த மாதிரி இங்கே ஒரு 3 லைன் கொண்டு வராங்க. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் வந்து ரெட் லைனில் வரும். லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைன்லேயும், பர்பிள் லைனில் மாதவரத்துலேருந்து சிப்காட் 2 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுனா அப்டேட்ஸ் வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக அது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.